Hello, Raga here. Hi, நான் ஸ்னேகா பேசுறேன். Hi, how are you? Sorry டா, 2 நாள் கேம்ப் இருந்தது. அதனால தான் மீட் பண்ண முடியல. Then, tell, how's life? லைஃபே குழப்பமா இருக்கு. ஒண்ணுமே புரியல. ஏன்? இந்த வீட்ல ஏதோ மர்மமா இருக்குன்னு போன தடவை வந்தப்ப சொன்னேன்ல. ஆமா, I remember. பட் நீ ரைட்டரா இருக்கறனால உன் கற்பனை எக்கச்சக்கமா போயிருக்குமோன்னு நினைச்சேன். அத நான் சீரியஸா எடுத்துக்கல. இப்போ என்னாச்சு? நிறைய குழப்பங்கள் இருக்கு. நீ நேர்ல வா பேசிக்கலாம். சாரிமா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. சிஎம் ஆஃபீஸ் வரைக்கும் போக வேண்டியிருக்கு. நான் தான் உன் பர்த்டே பார்ட்டிக்கு வரேன்ல, அப்போ எல்லாத்தையும் டீட்டெயிலா பேசிக்கலாம். தப்பா எடுத்துக்காதப்பா ப்ளீஸ். பர்த்டேக்கு முன்னாடி வர முடியாதா? ஏய், பர்த்டேக்கு இன்னும் என்னமோ 1 வருஷம் இருக்க மாதிரி சொல்ற. நாளைக்கு உன் பர்த்டே, அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா ப்ளீஸ். ஷார்ப்பா வந்துடு. ஷார்ப்பா வருவேன், கண்டிப்பா வருவேன். லஞ்ச்க்கே வந்துடு. சாரிடா, லஞ்சுக்கு வர முடியாது. ஆனா டின்னருக்கு கண்டிப்பா அங்க இருப்பேன். ஓகே, see you ராகா. ஓகே, டேக் கேர் மா, பை. அரவிந்த். அரவிந்த், என்னம்மா ஆசைப்பட்டு ஒரு படம் வாங்கி கொடுத்தா கட்டுக்கிறதுக்கு இவ்வளவு நேரமா? கண்ணு திறந்து பாரு. சரி. ஏய், என்னம்மா இப்படி வந்து நிக்கிற? சேலை எங்க? தோ. இதை காட்டக்கூடாதுமா, கட்டிக்கணும். தெரியல அரவிந்த். எனக்கு நல்லா தெரியுதே. சி, சாரி கட்டிக்க தெரியல அரவிந்த். எதுக்குமா கட்டணும்? எப்படியும் கட்டினதுக்கு அப்புறம். ஷட் அப். கட்டி விடு அரவிந்த். நான் கட்டி விடணுமா? ஆஹா, இன்னைக்கு ரொம்ப நல்ல நாளா இருக்கு போல இருக்கு. இப்படி ஒரு சுத்திட்டு இங்க இருந்து இப்படி அதை கொண்டு வந்து. வெயிட். இப்படி கண்ணாப்பினா தொடர்ந்தா இருந்தா நீ கட்டி விடவே வேண்டாம். இத பாரு ஸ்னேகா, கஷ்டப்பட்டு தேன் எடுக்கிறவன் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணதான் செய்வான். அதே மாதிரி புடவை கட்டும்போது கொஞ்சம் கை அங்கங்கேயும் படத்தான் செய்யும். அப்படியா? இந்த புடி, இத நீயே கட்டி பிராக்டிஸ் பண்ணிக்கோ. நான் இப்ப வந்துடுறேன். என்னம்மா இவ்வளவு அழகா கட்டி விட்டுட்டு இருக்க? ஸ்னேகா, சொல்லுங்க ஸ்னேகா. ஏய், ஐயோ வரேன், மிஸ் அடிச்சேடா. ஓகே. அரவிந்த், நான் எப்படி இருக்கேன்? பியூட்டிஃபுல். போய் தானே? போய் உண்மைங்கிற ஆராய்ச்சிலாம் இப்ப எதுக்குமா? எந்த மடியானாவது பெட்ரூம்ல பொண்டாட்டி அழகு இல்லைன்னு சொல்லுவானா? அப்ப நான் அழகா இல்லைன்ற? ஏய், ஸ்வீட் சாப்பிட போகும்போது ஏமா காரமா பேசிட்டு இருக்க? அதெல்லாம் இருக்கட்டும் அரவிந்த், நான் அழகா இருக்கேனா இல்லையா? ஒரு ஸ்வீட் கூட சொல்றேன். இப்ப சொல்லு. உண்மையை சொல்லட்டுமா போய் சொல்லட்டுமா? உண்மையை சொல்ல. உண்மைக்கு விலை அதிகமா? இன்னொரு ஸ்வீட் கூட சொல்றேன். யாரோ கத்துறாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, ஸ்வீட் சாப்பிடும்போது ஏன் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கேன்? கத்துற சத்தம் கேக்குதுல? கீதா பாட்டு கத்திட்டு இருப்பா. அவடு கீதா தான் கத்துறா. ஏய் ஜெயா வா அரவிந்த். ஏய் கத்தாதே. யோ விடியா. விடியா அண்ணா. என்ன மறட்டதனமா நடந்துக்கற? விட போறியா இல்ல இப்போ? விடியா. ஷோ பாட்டி அரவிந்த். பாட்டியா? அவனுக்கு சரியில்லை நான் சொல்லல. அவன் பொண்ணு எப்படி தூக்கிட்டு போறான்னு பாரு. பாரு. போய் என்னன்னு பார்க்கலாம். ஜெயா பாரு அரவிந்த், மிருகத்தனமா நடந்துக்கறாரு. ஏய் மெதுவா. அவன் என்னன்னு கேட்டுட்டு வா. கீதா குட்டி, என்ன கீதா நகம் பட்டுடுச்சா? தொடாதயா, வலிக்குது. நீ தானே சொன்ன. ஆனாலும் நீ ரொம்ப முரடந்தாயா. நீ மட்டும் என்னவா? ஸ்னேகா, நாம அவுட் ஹவுஸ்ல பார்த்த மாதிரி நாமளும் நினைச்சாலே அருவருப்பா இருக்கு. சரி மூடோட இருக்க போல இருக்கு. படுத்து தூங்கு. தூக்கம் வரல அரவிந்த். கண்ணை மூடி தூங்கினா தூக்கம் வரும். ஏய் அடிச்சு தூங்கு.
அரவிந்த், எழுந்துரு. என்னாச்சுமா? அங்க உள்ள ஒரு பொண்ணு. எழுந்துரு என்னாச்சு? அரவிந்த், வா. ஏய், ஏன் இப்படி டென்ஷனா இருக்க? உள்ள ஒரு பொண்ணு ரத்த காயத்தோட இருக்கா. வா அரவிந்த், பொண்ணு ரத்த காயத்தோட என்னமா வளரிட்டு இருக்க? வா அரவிந்த். வரேன். ஏன் டென்ஷன் ஆகுற? தைரியமா இரு. இங்கதான் இருந்தா. ஸ்னேகா, அனாவசியமா நீ கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கமா? எங்கம்மா? இங்க யாருமே இல்லையே. பார்த்த அரவிந்த், அவளை நான் பார்த்தேன். எங்க? இங்கதான் அரவிந்த். இங்கயா? இங்க ஃபுல்லா ரத்த கரையா இருந்தது. எதையோ பார்த்து பயந்து அழுதுட்டு உட்காந்துட்டு இருந்தா. என்னம்மா சொல்லிட்டு இருக்க? ரத்த காயங்கிற, யாரோ அழுதுட்டு இருக்கான்ற. ஆக்சுவலி நீ தான் பயந்து அழுதுட்டு இருக்க. இல்ல அரவிந்த், ப்ளீஸ் என்ன நம்பு. என்ன? சரி விடு, நான் நம்புறேன். ஓகே, ஜஸ்ட் ரிலாக்ஸ். நான் அவளை பார்த்த அரவிந்த், அவளை அங்கதான் பார்த்தேன். அங்கதான். சரிம்மா, நாளைக்கு யாராவது கன்சல்ட் பண்ண விட்டுரு. அரவிந்த், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அரவிந்த். ஏய், டாக்டரை பாப்பாமா. எனக்கு பயம். ரிலாக்ஸ். டாக்டர், பேசிக்கலி என் ஒய்ஃப் மர்ம கதைகள், நாடகங்கள் இதெல்லாம் எழுதுற ஒரு எழுத்தாளர். இவ கான்செப்ட்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கும். இன்ஃபேக்ட் இது கனவல்லங்கிற நாவலை படிச்சுட்டு நானே பயந்துருக்கேன்னு பார்த்துக்கோங்களேன். இங்க நாங்க ஹனிமூனுக்காக வந்திருக்கோம். வந்த இடத்துல நிறைய பிரச்சனைகள். இவ எதையோ பார்த்து பயப்படுறா, பயங்கரமான கனவு வருதுன்னு சொல்றா, ரொம்ப குழம்பி போயிருக்கா. ஷீ இஸ் கன்ஃபியூஸ்ட். ஸோ யூ ஹேவ் டு ஹெல்ப் அஸ் டாக்டர். மிஸ்ஸஸ் ஸ்னேகா, நான் ஒரு சைக்காட்ரிஸ்ட்ன்றதே மறந்துருங்க. என்ன ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டா நினைச்சு ஒண்ணு விடாம எல்லாத்தையும் சொல்லுங்க. டாக்டர், ஹனிமூன் வந்த அன்னைக்கு ஐ வாஸ் வெரி ஹாப்பி. நானும் அரவிந்தும் ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். அன்னைக்கு நைட் யாரோ அரவிந்த கொல்ற மாதிரி பயங்கரமா ஒரு கனவு. ரெண்டாவது நாள் நான் ஸ்விம் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள வந்தா ஹால் டோர் தானா திறக்குது. யாரோ என்ன கூப்பிடுறாங்க. என் மேல இடிச்சு ஜாடி தானா விழுது. பெட்ரூம் டோர் தானா திறக்குது. அதுக்கப்புறம் குளிக்கலான்னு பாத்ரூம்குள்ள போனேன். டப்பு கிட்ட போனா அதுக்குள்ள ஒரு பொண்ணோட போனோம். ஒரு 2 நாள் கழிச்சு அதே பொண்ணு உயிரோட அழற மாதிரி கண்ணாடியில பார்த்தேன்னு சொன்னனே, அதே பொண்ணு நேத்து உடம்பெல்லாம் ரத்தக்கரையோட என் பாத்ரூம்ல உட்காந்து அழுதுட்டு இருந்தா. அதே பொண்ணு ஒருத்த கை காலெல்லாம் கட்டி போட்டுட்டு கொடூரமா ரேப் பண்ற மாதிரி எல்லாம் கனவு வருது. நான் ரொம்ப பயந்து குழம்பி போயிட்டேன். I was much confused. ஸ்னேகா, சின்ன வயசுல ரேப், ஆவி இந்த மாதிரி படங்கள் எதையாவது பார்த்து பயந்துருக்கீங்களா? சச்சா, இல்ல டாக்டர், நான் அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். நான் ரொம்ப தைரியமானவன். ஓகே மிஸ்ஸஸ் ஸ்னேகா, நீங்க சொன்னதெல்லாம் வச்சு உடனே என்னால எந்த முடிவுக்கும் வர முடியல. ஜஸ்ட் கிவ் மீ 2 days டைம். தேங்க்ஸ் a lot. Don't worry. Thank you very much. Everything will be all right. Thank you டாக்டர். வா. Bye டாக்டர். Come, let's go. Yeah. Hi, Hi, Raga. birthday baby. Welcome, welcome. Please Hi, Raga, come. welcome. Wish you many more happy returns of the day. Thank you so much. இவரு Wish you many more happy returns of the day. Thank Vinod, you. my would be. This is Arvind, my hubby. Hi. Hi, Vinod. Oops. என்னாச்சு? Hey, ஒண்ணும் இல்ல. என்னங்க உங்க ஆள் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காரு? பின்ன போலீஸ்காரிய கல்யாணம் பண்ணிக்க போறான்ல, லத்தி சார்ஜ்ல வாங்குறதுக்கு உடம்புல ஸ்ட்ரென்த் வேண்டாம். அடி வாங்க போறீங்க. என்னடி உன் ஆளு உன்னை பார்த்து இவ்ளோ பயப்படுறாரு? இவருக்கு வேற வேலை இல்ல. எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிட்டே இருப்பாரு. ஓகே ஓகே, இன்னைக்காவது நீ வந்தியே. ஏன்னா அப்படி சொல்லிட்ட? இன்னைக்கு என் ஃப்ரெண்டோட பர்த்டே. விருந்துல ஒரு புடி புடிக்கலான்னு வந்திருக்கேன். That's good.